ஸோ அந்த எலிவேஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 20 feet 25 feet above வந்து நாங்கள் ஒரு பெர்கோலா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வேரியண்ட் ஆஃப் கலர்ஸ் வந்து இந்த வீட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிரைட்டான ஒரு ஹவுஸ்னே சொல்லலாம். டெரகோட்டா ஜாலியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் சைடில் வந்து விசிபிளாக இருக்கும். வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா சென்னை மேடவாக்கமில் நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீட்டில் ஃபாயரு, எல் டைப் ஸ்டேர் கேஸ், அதில் ஓப்பன் சீலிங், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணியிருக்கோம். வாங்க வீடு போய் பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம் டு Hireandbuild சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடி டு ஆக்கியபை அப்படியே கீ ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணி இதை ரெடி பண்ணி முடிச்சிருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேடவாக்கமில் இருக்குது. ஸோ சைட் டைமென்ஷனலாக பார்த்தீங்கன்னா 30/48, அதாவது ஒரு 1440 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் நாங்கள் வந்து ஒரு 2658 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் இந்த ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா G+1 கன்ஸ்ட்ரக்ஷன் டைப், ஒரு 4 BHK Duplex Villaன்னு கூட இதை சொல்லலாம். ஸோ இந்த ரெசிடென்ஸோட இன்னொரு மெயின் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எலிவேஷன். ஸோ இந்த எலிவேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து 3 கலர் வேரியண்ட்டை சூஸ் பண்ணி இந்த எலிவேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரே, உடன் டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் ஒயிட் பெயிண்ட். ஸோ இது எல்லாமே வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட், அதுக்கப்புறம் க்ரூஸ், அதுக்கப்புறம் உடன் டைல்ஸ் யூஸ் பண்ணி இந்த எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எலிவேஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 20 feet 25 feet above வந்து நாங்கள் ஒரு பெர்கோலா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் ரெயிலிங், டெக்ஸ்சர் ஃபினிஷ், உடன் டைல்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணி இந்த எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 1 feet லெவலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கங்கே ஸ்பாட் லைட்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கோம். நைட்டில் வந்து இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த எலிவேஷனோட இன்னொரு என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கேட்னே சொல்லலாம். ஏன் கேட்டுன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, கேட்டு எலிவேஷனுமே பார்த்தீங்கன்னா அதே கலர் வேரியண்ட்டில் வந்து நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ கேட், காம்பவுண்ட் வால், எலிவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 3 கலர் வேரியண்ட்லேயே ரெடி ஆகிருக்கும். ஸோ கேட்லேயுமே வந்து உங்களுக்கு 3 மெட்டீரியல் வந்துடும். HPL வந்துடும், மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிரில் ஒர்க் வந்துடும். ஸோ சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸில் CNC டிசைன் வந்து இதில் ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடோட எலிவேட்டட் ஹைட்டு பார்த்திங்கன்னா ரோட் லெவல்லேருந்து ஒரு 3 feet ஹைட்டுக்கு வந்து கார் பார்க்கிங்கை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து 1 feet ஹைட்டுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா கேட்லேருந்து உள்ளே வந்தோடனே ஒரு 130 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து கார் பார்க்கிங் ஆக்கியபை பண்ணிடும். ஸோ கார் பார்க்கிங் கீழே வந்து நாங்கள் சம்பையுமே ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 10,000 ஒரு 12,000 லிட்டர் சம்பை வந்து இங்கே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் வந்து அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வாலோட ஸ்டிக் ஆன மாதிரி ஒரு பிளான்டிங் பாக்ஸஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ காம்பவுண்ட் வால்லே பிரிக் ஒர்க் ரெடி பண்ணி பிளான்டிங் பாக்ஸஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செட் பேக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 feet இருக்கும். அந்த 4 to 5 feet நம்ம இன்னுமே கார்டன்ஸ், நிறைய பிளான்டர் பாக்ஸஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 1084 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். அது இல்லாமல் கார் பார்க்கிங் ஒரு 130 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட மெயின் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் கேட். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் கேட், அதுக்கப்புறம் இந்த டீக்குட் ஃபினிஷ் பண்ண ஒரு மெயின் டோர்னே சொல்லலாம். ஒரு 3.5/7 feetக்கு வந்து இந்த மெயின் டோர் வந்து டிசைன் கஸ்டமைஸ் பண்ணி கிளைண்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெயின் கேட்டுமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டோரோட இன்னொரு ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோரோட ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமில் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ டோர் ஒரு 3.5 ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 feet/6 feetன்ற மாதிரி இந்த டோருமே வந்து சிங்கிள் செட் ஆஃப் ஃப்ரேம்லேயே வந்து இந்த டோர் வந்து பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபாயர் ஸ்பேஸ் இருக்கும். ஃபாயருக்கு ரைட் சைடில் ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ லிவிங்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் 150 to 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து 2 சைடுமே நாங்கள் நிறைய விண்டோஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 6/4 6/6 விண்டோஸ்லாம் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் லைட்டட் அண்ட் வென்டிலேட்டட் ஸ்பேஸாக அந்த லிவிங் இருக்கும். ஸோ லிவிங்லேருந்து அப்படியே நம்ம பார்த்தோம்னா சென்டர் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். ஸோ சென்டர் ஸ்பேஸில் ரைட் சைடு, அதாவது சவுத் ஈஸ்ட் சைடில் வந்து கிச்சன் இருக்கும். கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வாஸ்துபடி சவுத் ஈஸ்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் கான்செப்ட். ஸோ கிச்சனில் எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷ் யூஸ் பண்ணி கிச்சனை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கிரானைட் ஃபினிஷ் கவுண்டர் டாப்ஸ் தான் இதுலேயுமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து ஒரு ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ ஏன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நம்ம இந்த டிஷ் வாஷர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலிவேட்டட் பிளாட்ஃபார்மே வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்னால பண்ணது தான்.
அண்ட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூ ஷேப்டு கவுண்டர் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அக்ரிலிக் ஃபினிஷ் யூஸ் பண்ணி நல்ல வென்டிலேட்டடாக 2 விண்டோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி நல்ல பக்காவாக ஃபினிஷ் ஆகி ரெடி ஆகிருக்கு. ஸோ ஒரு ஓப்பன் கிச்சன், சென்டரில் ஒரு லிவிங், அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பூஜா ரூம். ஸோ இந்த பூஜா ரூம் டோர்ஸுமே பார்த்திங்கன்னா டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த பூஜா ரூம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 people வந்து வர்ஷிப் பண்ணுற ஸ்பேஸ் மாதிரி ஒரு பூஜா ரூமை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா பெட்ரூம்ஸ்க்குமே நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அட்டாச் தான் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட பெயிண்ட் ஃபினிஷ் கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கிளைண்ட் வந்து அவங்களோட சஜஷனில் தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வேரியண்ட் ஆஃப் கலர்ஸ் வந்து இந்த வீட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிரைட்டான ஒரு ஹவுஸ்னே சொல்லலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் கரெக்டாக சென்டர் ஆஃப் தி ஹவுஸில் வந்து நம்ம எல் ஸ்டேர் கேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ எல் ஸ்டேர் கேஸ் வந்து அதான் சவுத் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து இது வாஸ்துபடி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 20 ஸ்டெப்ஸ் மூலயமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ரீச் ஆகிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோடனே நம்மளுக்கு வந்து ஒரு லிவிங் லாஞ்ச் மாதிரி ஒன்று கிடச்சிரும். ஸோ அந்த க்ரீன் டெக்ஸ்சர் பெயிண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த க்ரீன் டெக்ஸ்சர் பெயிண்ட் அதில் நம்ம ஒரு 6x4 விண்டோ மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விண்டோ பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ரோட் சைட்லேருந்து அந்த லிவிங் லாஞ்சுக்கு வந்து லைட்டிங் கொண்டு வந்துடும். ஸோ அந்த ஸ்டேர் கேஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல் ஸ்டேர் கேஸ்னால சென்டர் ஆஃப் தி ஸ்டேர் கேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஹைட்டுக்கு வந்து லைட்டிங் வந்து மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சென்டர் மிட் போர்ஷன் பிட்வீன் தி ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லைட்டடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு லிவிங் லாஞ்ச்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா ஒரு பால்கனி. ஸோ அந்த பால்கனிக்கு போகிற டோர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் டோர். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணது தான். ஸோ அந்த பால்கனி வந்து எலிவேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்னே சொல்லலாம் இந்த ரெசிடென்ஸுக்கு. ஸோ அந்த பால்கனி கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் வச்சு 10 feetக்குமே நாங்கள் வந்து இதை கிளாடிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளோரிங்குமே பார்த்திங்கன்னா வந்து வுடன் டெக்ஸ்சர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்டி ஸ்லிப்பரி இங்கே வந்து ஸ்கிட்டே ஆகாது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அட்ஜசென்ட்டாக பால்கனிக்கு அட்ஜசென்ட்டாக ஒரு கிட்ஸ் ரூம் வந்துடும். ஸோ அதோட விண்டோ தான் இது. ஸோ இந்த வுடன் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 feetக்கு வந்து நாங்கள் இதை கம்ப்ளீட்டாக லே பண்ணியிருக்கோம். இந்த டெரகோட்டா ஜாலியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் சைடில் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ டெரகோட்டா ஜாலி, கிளாஸ் ரெயிலிங் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பால்கனி. அண்ட் இந்த பால்கனியோட அட்ஜசன்ட் சைட், அதாவது பால்கனிக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ் ரூம் வந்துடும். ஸோ இந்த கிட்ஸ் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டோட வந்துடும். ஸோ இந்த பெயிண்ட் ஃபினிஷ் எல்லாமே இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட் படி நாங்கள் ரெடி பண்ணது தான். ஸோ இந்த பெயிண்ட் ஃபினிஷ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து நாங்கள் இந்த வார்ட்ரோப்ஸுமே வந்து அந்தந்த கலர் ஷேடு வச்சு அக்ரிலிக் பேனல்ஸ் மூலிமா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் ஆஃப் கலர்ஸ் வந்து ஒரு ரூம்லேயுமே நாங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்போம். பட் அந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்க பெயிண்ட்டுக்கு ஷேட் ஆகிற மாதிரியான வார்ட்ரோப்ஸ் தான் நாங்கள் வந்து இதுலேயுமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிட்ஸ் ரூம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 110 square feet ஒரு 100 square feetக்குள்ளே ஒரு கிட்ஸ் ரூமாக இருக்கும். ஸோ அப்படியே கிட்ஸ் ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா அந்த பேசேஜில் நம்மளுக்கு வந்து எய்தர் சைட்ஸ், அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமோ ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமோ ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூமில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு போர்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்ஸ். ஸோ அந்த டாய்லெட்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த 3 bedrooms-உமே அட்டாச் டாய்லெட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாய்லெட் ரொம்ப லேவிஷாக ரொம்ப வந்து கண்டெம்பரரி ஸ்டைலில் வந்து ரெடியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த டைல் ஃபினிஷ்லேருந்து கலர் வேரியன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த டாய்லெட்ஸ் பக்காவாக ரெடி ஆகிருக்கு. ஒரு வாஷ் பேசின் கவுண்டர், ஒரு லெஜ் வாலோட ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷவர் கியூபிக்கல் ஏரியா இருக்கும். ஸோ இந்த டாய்லெட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து வெஸ்டர்ன் கிளாசெட் எல்லாமே வந்து வால் மவுண்டட் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளோர் மவுண்டட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணல. ஏன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ராச்சஸ்ஸு ப்ளஸ் வந்து டஸ்ட் ஃபார்மேஷன்லாம் இருக்குன்றதுக்காக ஃபுல் 10 feet ஹைட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேடோயிங் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்ஸில் எல்லாத்துலேயுமே. அண்ட் மோரோவர் இந்த டாய்லெட்ஸில் ஒரு சைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 to 45 square feet ஆஃப் டாய்லெட் சைஸஸ் வந்து இதில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ செட்டப்பில் வந்து இதில் ரெடி ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அங்கே இருக்க கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளூ அக்ரிலிக் பேனல்ஸ் மூலிமா வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் எய்தர் 2 சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 windows வந்துடும். அண்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூமோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து இந்த க்ரீன் ஃபினிஷ்ட் ஒரு ரூம் வந்துனே ரெடி ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பெயிண்ட் செலெக்ஷன்ஸ், இந்த அக்ரிலிக் பேனல் செலெக்ஷன்ஸ் எல்லாமே டிசைன் வந்து கிளைண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுனால நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாய்லெட்ஸுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டைலில் லேவிஷாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே லெஜ் வால் கான்செப்ட் தான். ஸோ கன்சீல்டு டேங்க்ஸ் இது. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே டேங்க் கன்சீல்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வெளியில் டேங்க் விசிபிளாக இருக்காது. ஸோ ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து லைட்டட் அண்ட் வென்டிலேட்டட் ஸ்பேஸாக ரூம்ஸுமே நாங்கள் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 square feet-க்கு குறையாமல் தான் எல்லா ரூம்ஸுமே வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அதே எல் ஸ்டேர் கேஸ் மூலிமா மேலே ரீச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெரஸ் ஏரியா கிடைக்கும். ஸோ ஓப்பன் டெரஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி
நம்ம வந்து இந்த ரெசிடென்ஸில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஏரியா வந்து செப்பரேஷன் டிவைட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டோர் பர்பஸ்க்குமே வந்து இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷெல்வ்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ரேக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அது இல்லாமல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன யூட்டிலிட்டி காரிடார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ வாஷ் பேசின்ஸ், வாஷிங் மிஷின்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே வெளில வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஓப்பன் டெரஸ் கிடச்சிரும். ஸோ அங்கே யூஸ் பண்ணியிருந்த டோருமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோர் வழியாக நம்ம அப்படியே வெளில வரும். ஒரு வாஷ் பேசின் வந்து கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்து ஒரு RCC டேங்க் இருக்குது. ஸோ அது கீழேருந்து அந்த லைனிங் எடுத்து நாங்கள் இந்த வாஷ் பேசினை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த கலர்டு பேட்டர்ன் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கூல் ரூஃப் டைல்ஸ் தான். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த கலர்டு கூல் ரூஃப் டைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்கோலா வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷனில் சொன்ன மாதிரி இந்த ரெசிடென்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ பர்கோலானால் வந்து டெரஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஷேடிங் கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஸோ டெரஸ் வந்து நூன் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் வந்து இந்த டெரஸ்க்கு கிடைக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸசிவ் ஹீட்டை வந்து இந்த பர்கோலா ரெடியூஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த பர்கோலா ஒரு எலிமெண்டல் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சராக இல்லாமல் மட்டும் ஒரு ஷேடிங் ஃபீச்சராகவுமே நம்ம வந்து இந்த பர்கோலாவை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிடென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து பெயிண்ட்லேருந்து அக்ரிலிக் பேனல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட கஸ்டமைசேஷன் மூலியமாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பர் ஃபேன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட்னால தான் வந்து இதில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த ரெசிடென்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிடென்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எங்கள் வீடியோஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த பெர்கோலா டெரஸ் கார்டனிங் இது எல்லாமே அவங்க ஓனரோட செலெக்ஷன், அவங்களோட டேஸ்ட்டு, இதை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு வீடு. ஸோ ஃபைனலாக இந்த வீடோட பட்ஜெட்டு, ஸோ இந்த வீடோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2650 ஸ்கொயர் ஃபீட் வந்துருச்சு. ஸோ இதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 65 lakhs வந்துருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷனு, சம்பு, செப்டிக் டேங்க் இந்த விஷயங்கள்லாம் லேண்டு இன்டீரியர் காஸ்ட் இல்லாமல். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறோம். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.